தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 7 எல்இடிஸ் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் என்ன ஆகிருக்கும், 1 by 1 ஆன் ஆகிருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் 1 by 1 1 செகண்ட் டிலேயில் என்ன ஆகும், ஆஃப் ஆகிட்டே வரும். ஓகே, அந்த டாஸ்க்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தது தான். ஓகே, அதில் எதுவுமே நான் புதுசாக ஆட் பண்ணல. என்னென்னா எல்சிடி ஒன்று இன்டர்ஃபேஸ் பண்ணி நான் ப்ரீவியஸ் ஆல் டாஸ்க் அப்படின்னு நான் போட்டதுனால அதை எல்லா டாஸ்க்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா, நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா liquidcrystal.h. ஓகேவா, liquidcrystal.h நான் யூஸ் பண்ணுற லைப்ரரி வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். எல்சிடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். liquidcrystal LCD 8, 9, 10, 11, 12, 13 அப்படின்னு பின் நம்பர் டிஃபைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின் டிஃபைன் பண்ணி நான் ஒவ்வொன்றும் 0 to 7 பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா, அப்போ LCD.begin அப்படின்னு போட்டு வெல்கம்னு பிரிண்ட் பண்ணிட்டேன். பின் மோல் என்ன பண்ணியிருக்கேன், பின்ஸ் எல்லாத்தையுமே அவுட்புட்டாக செட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா LCD.setCache 0,1 LCD.print 0 to 7 LED is on. எனக்கு என்ன இனிஷியலாக எல்லா எல்இடியுமே ஆன் பண்ணணும். அப்போ அதுக்காக தான் என்ன 0 to 7 LED is on அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் லூப்புக்குள்ள LCD.setCache 0,1 இப்போ ஃபஸ்ட் எல்இடி வந்து ஆஃப் ஆகணும்ல. அப்போ ஆனால் ஆஃப் ஆகிறப்ப என்ன ஆகும், 0 to 6 LEDs ஆனில் இருக்கும். அதனால் 1 by 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 0 to 6 LEDs on, 0 to 5 LEDs on, 0 to 4 LEDs on, 0 to 3 LEDs on, 0 to 2 LEDs on. ஓகேவா, அப்போ எனக்கு ஆஃப் ஆகுது அப்படின்னா எனக்கு என்ன மைனஸ் ஆகிட்டே தானே வருது. அப்படினால எந்த ஒரு விஷயமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 LED is off. நான் இது கொடுத்துருக்கேன். கொடுத்ததுனால என்ன ஆகும், ஃபார் லூப் எகெயின் மேலே போகிறப்ப எனக்கு என்ன எல்இடி போனால் லோவில் தான் இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் மட்டும் என்ன ஆகும், திரும்ப திரும்ப பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அந்த கண்டென்ட் எனக்கு திரும்ப திரும்ப பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவும் மேக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்கெட்சுக்கு போய்ட்டு டேரெக்டாக எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுங்க. எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கம்பைலிங் ஸ்கெட்ச்னு வரும். இந்த கம்பைலிங் ஸ்கெட்சில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஃபுல்லாக வெரிஃபை டன் கம்பைலிங்னு வரும். இப்போ டன் கம்பைலிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சிமுலேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டன் கம்பைலிங்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணல, கோடிங் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஐசிஐ டபுள் கிளிக் பண்ணிட்டு டாஸ்க் நம்பர் 39 இது. ஏன்னா ப்ரீவியஸ் 38, இப்போ வந்து 39. ஏன்னா கோடிங் வந்து இந்த சிமுலேஷன் ஃபைல் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேவ் பண்ண ஃபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 39 டாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு ஓகே தரேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங்கை ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணேன் அப்படின்னா 0 to 7 LEDs வந்து ஆனில் இருக்குது. ஓகே, எல்லா எல்இடிஸுமே ஆனில் இருக்கப்போ LED is on அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இதில் எதுவுமே உங்களுக்கு டெவலப் இப்போ LED ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா 0 to 6 LEDs ஆஃப் ஆன் இருக்குது. ஓகே, அப்போ அடுத்து ஒரு LED ஆஃப் ஆனாலும் 5 LEDs ஆன். 1 2 3 4 5. இப்போ 0 to 4 அப்போ 5 LEDs வந்து ஆனில் இருக்கும். அடுத்து 0 to 3 அப்படிங்கும்போது 4 LED. ஓகே, அந்த கோடிங்கை எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. இந்த கோடிங்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.